ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்தோடனே உடம்பு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு சரியா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணிருப்பீங்க. எப்படா இந்த காய்ச்சல் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வழியா காய்ச்சலும் சரியாயிடும். அப்பாடா இனிமே நம்ம வேலையெல்லாம் நம்ம நார்மலா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சில வாரம் கழிச்சு என்ன ஆகும், அதிகப்படியா முடி கொட்ட ஆரம்பிக்கும். பில்லோல முடி இருக்கும், ஹேர் வாஷ் பண்ணும்போது முடி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க கோம் பண்ணும்போது கூட அதிகப்படியா முடி விழும். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, ஐயோ இப்பதான் காய்ச்சல் முடிஞ்சுச்சு, அடுத்து இந்த ஹேர் ஃபாலா, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம வீடியோல காய்ச்சல்னால நம்மளுக்கு முடி கொட்டுமா, ஏன் காய்ச்சல் அப்போ முடி கொட்டாம காய்ச்சல் முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழிச்சு ஏன் முடி கொட்டுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம 30 டேஸ் ஹேர் ஃபால் சீரீஸ்ல இன்னைக்கு டே 14. டே 14ல என்ன பார்க்க போறோம்னா, ஃபீவருக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகுமா, அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷனா, அது நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணுமா. பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஃபீவருக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு காமனான விஷயம் தான். பர்டிகுலரா ஃபீவர் இல்லைன்னா சரியா ஏதாவது ஒரு இல்னஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு ஹேர் ஃபால் நிறைய ஆகியிருக்கும். ஸோ இது கண்டிப்பா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா, இது சீரியஸான ஒரு கண்டிஷனா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என் கிளினிக்ல வர பேஷண்ட் சொன்னதுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரியில அவருக்கு ஃபீவர் வந்திருக்கு. அதாவது 4 to 5 டேஸ் அவருக்கு ஃபீவர் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. 1 வீக்ல அவர் ரெக்கவர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட நார்மல் ஒர்க் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பிப்ரவரியில அவர் ஃபுல்லா நார்மல் ஆயிட்டாரு. ஆனா மார்ச் மாசம் வந்தபோது அவருக்கு திடீர்னு அதிகப்படியான ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த மாசம் ஏதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோமான்னு யோசிக்கிறாரு, இல்ல ஏதாவது ஷாம்பு புதுசா மாத்தணுமா, இல்ல ஹேர் ஆயில் நம்ம ஒழுங்கா அப்ளை பண்ணலையா, எதனால ஹேர் ஃபால் இருக்கும், நம்ம ஒருவேளை டெஃபிஷியன்சியா ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்குமோ, அதுக்கு ஏதாவது டேப்லெட் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டாரு. ஆனா நான் கேட்டது என்னன்னா, ஜனவரியில இல்ல எப்பயாச்சும் உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சா, அதாவது இந்த ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி எப்பயாச்சும் ஃபீவர் வந்துச்சான்னு நான் கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் என்ன கேக்குறாரு, இது என்ன இப்பதான் ஹேர் ஃபால் ஆகுது, நீங்க என்ன அதுக்கு முன்னாடி வந்த ஃபீவரை காரணமா சொல்றீங்க, இது எப்படி லிங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி டவுட்டா கேட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இந்த ஃபீவர் வந்தது ஜனவரியில தான். ஆனா அதோட ஸ்ட்ரெஸ் இன்வால்வ் ஆனதும் நம்ம ஹேர்ல பொதுவாவே ஒவ்வொரு ஹேர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஹேர் க்ரோயிங் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா, ஒரு ஹேர் ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கும். எல்லா ஹேருமே க்ரோயிங் ஃபேஸ்ல இருக்காது, எல்லா ஹேருமே ரெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேஸ்ல இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஃபீவரோ, ஒரு இல்னஸோ, இல்லைன்னா ஒழுங்கா நீங்க சாப்பிடாததோ, இல்ல நீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்வால்வ் ஆகுறதோ, இல்ல ஒழுங்கா நீங்க தூங்காம இருக்கிறது, இந்த மாதிரி எந்த காசா இருந்தாலும் சரி, அதோட ரிசல்ட்டா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோயிங் ஃபேஸ்ல இருந்து முடி கொட்டுறது, அதாவது ரெஸ்டிங் ஃபேஸுக்கு, அதாவது ஷெட்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது ஹேர் ஃபால் ஆகுற ஃபேஸுக்கு அது ஷிஃப்ட் ஆயிடும். அதாவது க்ரோயிங் ஃபேஸ்ல இருந்து முடி உதிர்ற ஃபேஸுக்கு உடனே ஷிஃப்ட் ஆகும். இந்த ஷிஃப்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த டைம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதனாலதான் ஃபீவர் வந்த உடனே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகாம ஒரு மாசம் கழிச்சு நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு குவிக் இன்வெஸ்டிகேஷன். இப்போ கடந்த மாசத்துல, அதாவது லாஸ்ட் மந்த்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிவியரான ஒரு இல்னஸ் வந்திருக்கு, இல்ல நான் ஒரு கிராஷ் டயட் ஃபாலோ பண்ணிருக்கேன், இல்ல எனக்கு ஃபீவர் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன், இல்ல நான் கிராஷ் டயட் ஃபாலோ பண்றதுனால ரொம்ப கம்மியா சாப்பிட்டேன், இல்ல புவர் நியூட்ரிஷனா இருந்துச்சு, இல்ல அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருந்தது, இல்ல நான் ஒழுங்கா கடைசி மாசம் எல்லாம் தூங்கவே இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காசு உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த இல்னஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் ஹேர் ஃபால் ஆகுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. பட் ஆனா இந்த காசஸ் இருக்கனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ எப்பயுமே ஹேர் ஃபால் ஆகும் போது அந்த லாஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறத நீங்க அப்சர்வ் பண்ணி, இப்போ நம்மளுக்கு இருக்க ஹேர் ஃபால் ஃபீவர்னால வந்த ஹேர் ஃபாலா, இல்ல வேற ஏதாவது டிசீஸ் கண்டிஷன்னால வந்த ஹேர் ஃபாலாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே இப்போ நம்மளுக்கு ஃபீவரோ ஒரு இல்னஸோ வரதுனால இருக்க ஹேர் ஃபால் டிஃப்யூஸா இருக்கும். அதாவது ஓவரால் ஸ்கேல்ப்ல இருக்க ஹேர் பொதுவா அப்படியே ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி இருக்கும்.
இதுவே வேற ஏதாவது டிசீஸ் ரிலேட்டடா இருக்க ஹேர் ஃபால் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சைட்ஸ்ல ஹேர் ஃபால் ஆகுறது, நம்ம ஹேர் லைன் அதிகமாகிறது, நம்மளோட அந்த ஹேரோட அந்த வால்யூம் வந்து கம்மியாகிறது, இல்லைன்னா வந்து பேட்சா ஹேர் ஃபால் ஆகுறது, இந்த காயின் சைஸ்ல பேட்சா ஹேர் ஃபால் ஆகுறது, ஸ்கேல்ப்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபீவர்னால வர ஹேர் ஃபால் எப்பயுமே டிஃப்யூஸா இருக்கும். அதாவது ஓவராலா ஸ்கேல்ப்ல இருந்து ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இதே வந்து இந்த மாதிரி பேட்சா எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது, எனக்கு ஸ்கேல்ப்ல இச்சிங் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை கவனிக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா?